ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம். ஆண்டாளை பரங்கினார் காலையில் சேவிக்கிறோம். காலையில் ஆண்டாளும் மன்னாரும் சேத்தியில் ஏறி மாடவீதி பிரதர்ஷனம் வந்து இந்த இடத்துல திருவந்தி காப்பாயி கோவிலில் முன்னாடியில் ஏழு திருவந்தி காப்பாயி எந்த மண்டபமோ அதுக்கு ஏழுவா. இன்றைக்கி மூணாம் திருநாள் சிறுபுலியூர் தொட்டாச்சாரியார் திருமாளிக்கு ஏழ போகிறா. காலையில் 2 பேரும் இப்படி தான் சேத்தியில் புறப்பாடாரா. மூணாம் திருநாள் சன்னேத்தரில் இருக்கிற சிறுபுலியூர் தொட்டாச்சாரியார் சுவாமி திருமாளிகையில் காலையில் திருமஞ்சனம் ஆகி தாயாரோட திருமுக மண்டலத்தை பாருங்களேன், என்ன அழகாக இருக்குது, என்ன கம்பீரம். திருவடியில் சின்ன கொலுசு இருக்கிற மாதிரி இருக்குது. மன்னார் அனுமந்த வாகனத்தில் ராமனாக சேவை சாதிக்கிறார். சிறுபுலியூர் சுவாமி திருமாளிகையில் திருமஞ்சனம் ஆகி கோஷ்டியாகி ஆண்டாள் கோவிலுக்கு வந்து ஆண்டாள் கோவிலேருந்து புறப்பாடாரா. இங்கே வந்து இயல் தொடங்கி தாயாரோட திருமுகம் இங்கேருந்து பார்த்தா, இந்த ஓரத்துலேருந்து பார்த்தா குழந்தையாட்டம் இருக்குது, இந்த நடுவிலேருந்து பார்த்தா கம்பீரமாக இருக்குது. ஒருவேளை பெரியாழ்வார் இவளை பார்த்து தான் வந்து வருத்தப்பட்டாரோ, என் மாட்டு பொண்ணை எப்படி வச்சுப்பா, 4 5 வச்சுருவாளா, நன்னாரா. திருவடியை பாருங்க, இந்த திருவடியில் சரணாகதி பண்ணுவோம். எப்படி வச்சுப்பா யசோதை, என்னோடய மாட்டு பொண்ணை, என் பொண்ணை எப்படி வச்சுப்பான்னு பெரியாழ்வார் வருத்தப்படுறார். ஒருவேளை இந்த திருமுகத்தை பார்த்து தான் வந்து பெரியாழ்வார் வருத்தப்படுறாரோ என்னமோ. 10 பேருக்கு நடுவில் வச்சுருவாரா, அவளுக்கு உரிய மரியாதை கொடுத்து நன்னா வச்சுப்பாரா, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, முடியும் கூடிட்டு இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறார் பெரியாழ்வார். பெரியாளே வீட்டுக்கு வருத்தப்படுவான் கேட்டான். பெரியாழ்வார் என்னும் பெயர். இந்த பெரியாழ்வாருக்கு இன்னும் திருவாதிக்கூறும் நமக்காக இன்னும் ஆண்டாளை தெரிந்தால் சொன்னாக வாழ்வான் வைகுந்தவான் வேகம் சொன்னேன் என்று ஆழ்வார் திருமலாராயணன் சேவை சாதிக்கிறார். நம்ம ஊரில் தாயார் ஆண்டாள் சொல்லி கொடுத்த நாச்சியார். இன்னும் ஒரு கம்பீரம் பாருங்க, என்ன ஒரு கம்பீரம், அழவிடுற கம்பீரம்பா, அழவிடுற கம்பீரம். ஏதாவது பேச தோணுமா இவளை சேவிச்சுட்டு? என்ன ஒரு சேவை பூரா இருக்குது. சேவிச்சுப்போம். இதே இடத்துல நின்று 2 பேரும் கிராஸ் பண்ணுற வரையும், தெருவில் கிராஸ் பண்ணுற வரையும் டாட்டா காட்டிட்டு தான் ஆட்டுக்கு வந்து மறுகாரியம் பார்க்கணும் மாதிரி வெளியில் சரணாகதி பண்ணுவோம். பரங்கி நாற்காலி, நாற்காலி இதை பார்த்துக்கோங்க. சிங்கிள் சேரு. 6ஆம் திருநாள் அன்னைக்கு பரங்கி நாற்காலி செஞ்சு போகிறோம்.
ஸ்ரீவில்லிபுத்தூர் பங்குனி மாதம் திருக்கல்யாண உற்சவம். நாளைக்கு 4ஆம் திருநாள். சேஷவாகனம், ஆண்டாளுக்கு சேஷவாகனமும் மன்னார் கோவர்த்தனகிரிலையும் வருவார். தாயாரை உட்கார்ந்த திருக்கோலத்தில் சேவிக்கணும். கண்ணை 2 தான் கொடுத்துருக்காளேன்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருக்குது. சேஷவாகனத்தில் நாளைக்கு கட்டாயம் அனுபவிக்கணும். கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய்.